Hello, welcome back to our channel. இந்த பிளாக் சாரிக்கான ஒரு மேக்கப் லுக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்கின் ப்ரிப்ரேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஸ்கின் ப்ரிப்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணாமல் ஒரு 2 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் அடுத்த ப்ரொசீஜருக்கு போய்க்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ஏன் கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, மாய்ஸ்சரைசர் நிறையா போட்டோம் அப்படின்னா மீன்ஸ் நிறையனா ரொம்ப இல்லை, ரெகுலராக அப்ளை பண்ணுறத விட இன்னும் ஒரு டைம் அதிகம். ஸோ எப்படின்னு கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ அப்படி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ தொட்டிங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியணும், இப்படி ஒட்டி வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது மேக்கப் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும் அண்ட் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம மேக்கப் போடும்போது நிறையா ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது அது ஓப்பன் போர்ஸ்குள்ளே போய் ஸ்டே ஆகிடுச்சுன்னா அது இன்னுமே வந்துட்டு ஸ்கின்ல நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து வர வைக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணவே கூடாது. அண்ட் ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து நெத்தியில், சின்னில் அப்படி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம ஓப்பன் போர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும். So don't skip this step while applying makeup. அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கலர் கரெக்டர். இந்த கலர் கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்மளோட அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவனாக காமிக்கிறதுக்காக கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஸ்கின் எங்கெல்லாம் டார்க்காக அன்ஈவனாக இருக்கோ அங்கெல்லாமே வந்துட்டு டார்க் ஷேடு கலர் கரெக்டர் கொடுத்துக்கணும். அப்படி இல்லைனா ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோன்னா ஈவனாக தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா கலர் கரெக்டர் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டோன் வந்து ஈவனாக தெரியாது. ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் கலர் கரெக்டரை வந்துட்டு ஸ்கிப் பண்ணவே கூடாது. மீன்ஸ் அன்ஈவன் டோன் இருக்குது அப்படின்னா கலர் கரெக்டர் மஸ்ட்டு. அன்ஈவன் டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷனே போட்டுக்கலாம். ஸோ அண்டர் ஐஸில் வந்து டார்க் சர்க்கிள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே ஆரஞ்சு கலர் போட்டுட்டு டார்க் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வச்சு செட் பண்ணிக்கலாம். இந்த மோஸ்ட்லி இந்த கலர் கரெக்டர் எங்கேயும் கவர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அங்கே கவர் பண்ணோம், அண்டு பிளாக் டாட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே, அதுக்கப்புறமேல் இந்த வாய் சுற்றி கருப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். அப்படி எங்கேயுமே இல்லை அப்படின்னா அது யூஸ் பண்ண வேண்டாம். யூ கேன் ஸ்கிப் கலர் கரெக்டர் வென் யூ ஹாவ் அ ஈவன் ஸ்கின் டோன். ஸோ எனக்கு வந்துட்டு டார்க் சர்க்கிள் ஏகபோகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு கண்ணை சுற்றி கலர் கரெக்டர் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு மேலேயும் ஐப்ரோஸ் கீழேயும் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்து டிஃபைன் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இது போட்டோம் அப்படின்னா ஐப்ரோஸ் கொஞ்சம் எடுத்து காட்டும். ஸோ நீட்டாக கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து தெரியும். அதனால தான் வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு மேலேயும் கீழேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். இது வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேஸ்க்கே வந்துட்டு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு, ஒரு 2 to 3 மினிட்ஸ் பிரேக் விட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃபேஸில் போட்டிருக்கிறது எல்லாமே போய் அப்படியே செட் ஆகிறதுக்காக அந்த 2 to 3 மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி விட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ப்ரைமர் தான், ஸ்விஸ் பியூட்டியோடது. ஆனால் இது வந்து என்னென்னா, இது போட்டோம் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லுமே மினுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைமர். இது வந்து ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்துட்டு லைக் ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி தான், ஆனால் ஸ்ட்ரோப் க்ரீம் விட இது நல்லா ஒர்க் ஆகும். ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைமரை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இது கூட ஆட் பண்ணியிருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடா, அண்ட் இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகிற மாதிரியான ஃபவுண்டேஷன். அது கூட தான் வந்து நான் இந்த ப்ரைமரை வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணதுனால இது வந்துட்டு ரொம்ப ஹெவி கவரேஜ் வந்து கிடைக்காது, சப்டிலான ஒரு கவரேஜ் தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் வேறு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அது கூட இது மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு க்ளோயிங்கான லுக் வந்து கிடைக்கும்.
அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப போட்டு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன், எக்ஸஸ் ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்துட்டு பிளெண்டர்லேயே வந்துடும். சும்மா டேப் பண்ணி எடுத்திங்கன்னா தான் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் வந்து செட்டில் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கவரேஜ் வந்து கொஞ்சம் ஹெவி கவரேஜாக கிடைக்கும். பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லைட் கவரேஜ் தான் கிடைக்கும். நான் எப்போவுமே பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு லைட் கவரேஜ் தான் பிடிக்கும். நான் மோஸ்ட்லி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நமக்கு ஹை கவரேஜ் வேணும்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ தான் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்துட்டு ரெவல்யூஷனோட ஐ ஷேடோ தான். ஸோ எப்போவுமே வந்துட்டு நான் ஐ மேக்கப் முடிச்சுட்டு தான் ஃபேஸ் மேக்கப் வந்து பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபேஸ் மேக்கப் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக தான் வந்துட்டு ஐ மேக்கப் வந்து பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஐ மேக்கப் எப்போவும் போல் ஒரு பிங்க் இல்லைனா ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி இல்லாமல் ஒரு டஸ்கி ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் மெரூன் பேஸ் வந்து ப்ரௌன் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் பிளாக் வந்து எடுத்து நல்லா ஸ்மெச் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் என்னென்னா நேரில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சது. இந்த நம்ம மொபைலுக்கு எப்படியுமே வந்துட்டு கம்மியாக தானே தெரியும். மொபைலுக்கு வந்து ஹெவியாக போட்டோம்னா தான் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரியே காமிக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் நல்லாவே தெரியும். ஸோ நேரில் ஹெவியாக எனக்கு வேண்டாம், அதனால தான் வந்துட்டு செட்டிலாகவே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கவரேஜ் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு பின்னாடி வந்து அந்த பிளாக் கலர் வச்சு நல்லா ஸ்மெச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி பிங்க் கலர் வந்து கொடுத்துட்டேன். பிங்க்கில் பிங்க்கும் ஒரு மெரூனும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த ஷேடு நேம் என்னதுன்னு மறந்து போயிடுச்சு. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு ஃபேஸே ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வரும். பிகாஸ் எனக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐப்ரோஸ் போட்டால் தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக மேக்கப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். தென் அவ்வளோதான், ஓவராலாக எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் எடுத்து எங்கெல்லாம் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுமோ அங்கெல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக நோஸுக்கு மேலே, அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஓவரால் மேக்கப்பே ஓவர். ஃபைனலி காஜல் அண்ட் லைனர் வந்து போட்டு அப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே போட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. காஜல் அப்ளை பண்ணியாச்சு, லைனரும் வந்து போட்டேன். ஸோ கீழே மட்டும் தான் காஜல் அண்ட் லைனர் வந்து போட்டிருக்கேன், நான் மேலே போடல. அண்ட் என்னோட ஐஸ் வந்துட்டு ஹூடட் ஐஸ், அதனால் வந்துட்டு மேலே போட்டாலும் பெருசாக ஒன்றும் தெரியாது. நான் ரொம்ப போல்டாக போட்டேன்னா தான் வந்து நல்லா தெரியும். ஸோ அண்ட் இப்போ வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ணுறதே கம்மி பண்ணிட்டேன், அதனால் கீழே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஐலைனர்லேயே லேஷஸும் வந்துட்டு போட்டுட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இது வந்துட்டு நேரில் விட ஃபோனில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஸோ ஃபைனலி இந்த ஹேர் டூம் முடிச்சுட்டு வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே வந்து போட்டுக்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரே வந்து கலர் பாரோடது வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான், எவ்ரிதிங் வாஸ் டன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கா, ஸோ அது வந்து பிரைட்டாக தெரியறதுனால என்னோடய ஃபேஸில் உள்ள மேக்கப் வந்து அவ்வளோ பிரைட்டாக தெரியல. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே மிஸ் ஆகி ஃபைனலி டன். வி ஆர் கோயிங் டு எண்ட் அப் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மேக்கப் வீடியோஸ் போடலாமா இல்லை ஸ்கின் கேர் வீடியோஸும் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பை பாய்.